அம்பேத்கர் நகர்ல கஞ்சா விக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட கெட்டு பாலா போகுது. ஸ்கூல் போற பிள்ளைங்க 10 வயசு பிள்ளைங்க கூட இங்க கஞ்சா வாங்கி குடிக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நீதி நாடு வேணும். அவங்க அம்மாமார்கள்லாம் இது அசிங்கமா நினைச்சு வீட்டுக்குள்ள இருக்காங்க. நான் அப்படி இருக்க விரும்பல. இன்னைக்கு எனக்கு ஒரு நீதி நியாயமான இல்ல. இங்க மண்ணை ஊத்தி தற்கொலை நிக்கிறேன். இது தவிர்த்து நீங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நான் போன் பண்ணி சொல்லியிருக்கேன் சார். எப்பமா எத்தனை தடவை மொட்டை பிடிச்சு எல்லாம் போட்டுருக்கு. அவங்க இங்க விக்கிறது தெரியும் சார். அவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த ஆஃபீஸுக்குமே எல்லா ஆஃபீஸுக்கும் அவங்க போலீஸ் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், மாநில ஸ்டேஷனுக்கு தெரியும், அங்க இருக்க நார்த் ஸ்டேஷனுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இதுல உள்ள ஆக்ஷன் யாருமே எடுக்கல. கலெக்டர் ஆஃபீஸ் முதல்ல நீங்க தெரியும் சார். கலெக்டர் வர்றாங்க, இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்றாங்களா? ராஜேஷ் காலேஜுக்கு மீட்டிங் வர்றாங்க, அவங்க என்ன நடக்குன்னு சொல்றாங்களா? கேட்க மாட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை நடக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்குதா, இந்த ஊருக்குள்ள எவனும் போதை பொருள் விக்கிறானா இல்ல, அதுக்குள்ள ஆக்ஷன் நடப்போம், ஒரு நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல ஒரு செக் போஸ்ட் போடும் யாரும் சொல்லல சார். இதனால வரைக்கும் நான் பிள்ளைகளுக்காக நான் போராடுறேன் சார். என்னோட பிள்ளைகளை மட்டும் இல்ல சார், இங்க உள்ள பிள்ளைகளை மீட்டு கொடுக்க கஞ்சா விக்கிறது யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். தெரிஞ்சா நான் இவ்வளவுதான் இருக்க மாட்டேன். தெரிஞ்சாலும் நான் சொல்ல விரும்பல. அவங்க ஏன் இந்த தொழிலுக்கு வர்றாங்க? அதுதான்